ஒருத்தர் ரொம்ப புத்திசாலி, ஈஸியாக எல்லாரையும் ஏமாற்றுவான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா பிள்ளைகளே? ஒரு கழுதையை வாங்கினான். ரொம்ப கம்மி விலை, வயசான கழுதை வேறு. வாங்கிட்டு வாயில் நிறைய பொற்காசுகள் திணிச்சு விட்டான். கழுதை கதற 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 திணிச்சு விட்டுட்டான். சந்தைக்கு கூப்பிட்டு போனான். சந்தைக்கு கூப்பிட்டு போட்டு வாயை மூடிட்டான். என் கழுதை ரொம்ப அதிர்ஷ்டசாலியான கழுதை. என்ன, என் கழுதை ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி, என்னுடைய கழுதை தங்கமாக கக்கும் அப்படின்னா. கழுது தங்கம் கக்குமா? உங்களுக்கு உடனே இந்த பேராசை பிடித்த மனிதர்கள் நிறைய பேர் கூட்டிட்டாங்க. தலையில் தட்டுறான். அடக்கி வச்ச அந்த கழுதை வாயிலேருந்து தங்க காசு கொட்டுது. திருப்பி கழுதை வாயை மூடிக்கிட்டான். கழுதை திமிருது. எல்லாருக்கும் ஆச்சரியம். அடடா, கழுதை எப்படி கட்டுது, ஏங்க இன்னொரு தடவை செய்யுங்க. ஏன்னா நிறைய காயின் உள்ளே வச்சுருக்கான்ல, கழுதை வாயில் உள்ளே முழுங்க முடியாது இல்லையா, அது வெளில தான் கொட்டும். ஒன்று தட்டுறான், திருப்பி கழுதில் வாயிலேருந்து கொட்டுது. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு ஏலம் கேட்குறாங்க. ஒரு பெரிய பணக்காரன், இன்னும் பணக்காரன் ஆகணும்னு பேராசை, அந்த கழுதியை எக்கச்சக்க விலை கொடுத்து வாங்கிக்கிறான். இந்த வியாபாரிக்கு செம்ம லாபம், செம்ம லாபம். நேராக வீட்டுக்கு போயிட்டான். அவங்க ஒய்ஃப்கிட்ட பற்றியா இன்றைக்கி எவ்வளோ லாபம் சம்பாரித்தேன். அவங்க ஒய்ஃபை சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இந்த கழுதையை வாங்கிட்டு போனேன். வீட்டில் போயிட்டு தட்டுறான் தட்டுறான் தட்டுறான். என்ன சத்தம் வரும்? கழுதை சத்தனா கத்தன் தான் மிச்சம். தங்கமும் வரல, ஒரு மண்ணை வரல. செம்ம கோவம் வந்துடுது. நேராக 4 பேர் அந்த ஊரில் கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு சண்டை போட போகிறான். என்னை ஏமாற்றி வித்துட்டியா அப்படின்னுட்டு. உடனே அந்த இடத்துல வீட்டுக்கு போனால் அவங்க மனைவி வெளியே வராங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு எல்லாம் சத்தம் போடுறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, இதோ இந்த நாயை அனுப்பி நான் கூப்பிட்டு வர சொல்கிறேன். என்ன, இந்த நாயை அனுப்பி கூப்பிட்டு வர முடியுமா? இந்த நாய்க்கு அவ்வளோ அறிவா? அந்த நாயை கூப்பிட்டு போய் அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாய் போயிடுது. ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க வீட்டுக்காரர் அந்த நாயோடு வராரு. அங்கே வந்து அந்த ஊர் ஜனங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம். அட, இவ்வளோ புத்திசாலியாக ஒரு நாயா, அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துருச்சே அப்படின்ட்டு ஆச்சரியம். எதுக்காக வந்தாங்க, சண்டை போட்டாங்கன்னு எல்லாம் மறந்துட்டு அந்த நாயை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அடடா, இந்த நாய் இவ்வளோ அழகாக திறமையாக இருக்கே. உடனே சொல்ல, இந்த நாய் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறான். வந்தவங்களாம் போட்டி போடுறாங்க நாய்க்கு. அதில் ஒரு பணக்காரர் அந்த நாயை விலை கொடுத்து வாங்கிட்டு பெருமையாக அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்கிறார், நான் வந்து வெளியே போகிறேன், நீ என்ன பண்ணு, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த நாயை அனுப்பு, என்னை நான் எங்கே இருக்கனோ தேடி என்னை கூப்பிட்டு வரோம் அப்படின்றாரு. உடனே அவர் போயிடுறாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நாயை துரத்தி விடுறாங்க. போது நாயம் வரல, அவங்க வீட்டுக்காரர் வரல. அவங்க வீட்டுக்காரர் பொறுத்து பார்த்து 4 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா அந்த நாயே வரல, அது ஓடி போயிடுச்சு விட்டா போதுன்னுட்டு குடுகுடுன்னு. இந்த இடத்துல எல்லோரும் ஏமாந்துட்டாங்க, போகணுன்றாங்க. அவங்க அந்த நாயை விற்றாங்களா, அந்த கழுதை விற்றவன் நாயை விற்றவன், அவங்க 2 பேரும் சிரித்து பேசுகிறாங்க. எப்படி இந்த அம்மா அனுப்பிச்சது ஒரு நாய், அதே மாதிரி இருக்க நாயோடு இவன் திரும்பி வந்தான், அந்த நாயோடு திரும்பி வரல. அந்த நாய் இந்த அம்மா அவுத்துணுமா, அது எப்படி ஓடி போயிடுச்சு. ஆனால் இவன் வரும்போது அதே மாதிரி இருக்க நாயை கூப்பிட்டு வந்தான். நாயில் நிறைய வித்தியாசம் தெரியாதுல்ல, பெம்மரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த நாயோட வந்து இவங்க எல்லோரும் ஏமாற்றிட்டான். இவங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்களாம் பொறுக்க முடியாமல் இவனை ஏமாற்றிட்டால கட 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 கடன்னு வராங்க. வந்த உடனே அவங்க வீட்டுக்காரமாக வராங்க, என்ன எல்லோரும் இது பண்ணுறீங்கன்னுட்டு. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ஏமாற்று பேர் வழி வரான். வந்த உடனே, இவே இவ்வளோ பெரியவங்களாம் நீ நிற்க வச்சுட்டே இருக்க, மரியாதை தெரியல, எல்லோரும் உட்கார வைக்கணும். அந்த ஊர் ஜனங்களை கொஞ்சம் கூலாக வராங்க அவன் பேசுகிறத பார்த்துட்டு. இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறியான பலான்னு அவங்க மனைவி ஒரு அரைஞ்சு டம்மான்னு ஒரு கத்தி எடுத்து குத்திடுறான் வயிற்றுல. ரத்தமாக ஒழுகுது, நடை பிடிச்சிருக்குது. உடனே என்னப்பா எல்லாரும் அந்த நாய் ஏமாத்தின மறந்துட்டு கழுதை விற்று ஏமாத்தின மறந்துட்டாங்க, நாய் ஏமாத்தினே மறந்துட்டாங்க, கழுதை ஏமாத்தினே மறந்துட்டு இந்த ஒய்யோ அப்படின்னு ஏன்பா இதுக்கு போய் ஒய்ஃபை குத்திட்டேன்னு கத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஒய்ஃபை என்னால் உயிரோடு வர வைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு புல்லாங்கல் எடுத்து வாசிக்கிறான். வாசிக்க அந்த அம்மா அப்படியே தடவிட்டே அப்படியே எழுந்துருது.
எழுந்துட்ட உடனே உயிராயிடுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், செத்தவங்க உயிரோடு வந்துட்டாங்களே. அந்த அம்மா உள்ள பலூன் சொறி வச்சுருக்கு, அவன் அந்த பலூனில் குத்திட்டான். வந்தது ரத்தம் இல்லை, போலி ரத்தம், ஆனால் ஊருக்கு நெஜ ரத்தம் மாதிரி. இவன் சும்மானா புல்லாங்கல் வச்சுக்கோ, அந்த அம்மா அப்படியே ரத்தத்தை அப்படி தொடச்சி அந்த போலி ரத்தத்தை தொலைச்சிட்டு உயிராக அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. அப்பயும் எல்லா ஜனங்களும் ஏமாந்துடுறாங்க. அந்த புல்லாங்குழல் மேலே எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடுது. ஆசை வந்துன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த புல்லாங்குழலை வேலை விடுறான். எல்லாம் நீன்னு போட்டு அதிக விலைக்கு ஒருத்தன் வாங்கின்னு போயிடுறான். ஒரு பணக்காரன் வாங்கின்னு போட்டு நேராக என்ன பண்ணுறான், அவங்க ஒய்ஃப் எடுத்துன்னு போய் கத்தியில் குத்திடுறான். குத்திட்டு புல்லாங்குழல் வாசிக்கிறான். அங்கே டென்னு வாசிக்கிறான். எங்கேருந்து எழுந்துக்கிறது? ஐயோ நம்ம மனைவி இப்படி ஆயிட்டாங்களேன்ட்டு கடகடன்னு தூக்கினோம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துட்டு, படுபாய் பையில் எங்களை ஏமாத்திட்டியா, இவன் இங்கே இருந்தால் இன்னும் ஊரை நிறையா ஏமாற்றுவான், இவன் ஏமாற்றாமல் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஊர் ஜனம் மொத்தம் கூடி போயிட்டு அவன் என்ன பண்ணேன்னு ஒரு சாக்கு மூட்டையில் கோணியில் கட்டிட்டு இவனை எப்படியும் கடலில் போய் போட்டுணுன்னு தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போனால் ஒரே டயர்டாகிடுது, படுத்துடுறாங்க. அந்த பாக்ஸு பெட்டியில் ஒன்று போட்டு கோணி பை எடுத்து பாக்ஸில் ஒன்று போட்டு அவனை கூட்டின்னு போகிறாங்க. அந்த பாக்ஸில் போட்ட உடனே எல்லோரும் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. அந்த ஜனங்க தூக்கிட்டு போனாங்க. டகு 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 டகுன்னு கத்துறான். அந்த இடத்துல 300 ஆடை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு வரான். என்ன டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறான். எல்லோரும் தூங்குறாங்க. ஏன் இந்த பெட்டியில் இவ்வளோ சத்தம் வருது? திறந்து பார்த்தா கோணியில் அவன் இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை, எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு ராஜா இருக்கார். என்ன பயங்கர வசதியானவர். ராஜானா உங்களுக்கு தெரியல, ராஜா பயங்கர இது பணம். அந்த அவங்க பொண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னாங்க. எனக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு சாதாரணமாக இந்த வில்லேஜில் இருக்க தான் பிடிக்குதுன்னு. நீ போறியா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஒரே ஆசையை தூண்டுறான். இன்டியூசிங், ஆசையை தூண்டுறது. ஒருத்தர் தோக்கடிக்கணுன்னா அவனை ஆசையை தூண்டணும். உடனே ஆசையை தூண்டுறாங்க. தூண்டி என்ன பண்ணுறாங்க, இவன் நைஸாக அந்த ஆடு மேய்க்கிறவனை உட்காந்துக்கிட்ட உள்ளே உட்கார வச்சுட்டு இவன் தப்பிச்சு போயிடுறான். எத்தனை ஆடோட? அவன் ஓட்டிகிட்டு வந்த 300 ஆடோட. இந்த வில்லேஜில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தமால் கடலில் போட்டு வந்துடுறாங்க. அந்த பெட்டியோட சேர்த்து போகிறான் அவன், பாவம் அந்த ஆடு மேய்க்கிறவன். இவங்க எல்லாம் வராங்க. அப்படியே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. எப்படி இது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நீ தப்பிச்ச? நாங்கள் உங்களை கடலில் போட்டு வந்தோம். உனக்கு தெரியுமா, கடல் தேவதை என்னை தூக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எங்கள் ஊரில் எல்லாம் என்னை போட்டுட்டாங்க, உனக்கு என்ன வேணும்? 300 ஆடு வேணும்னு 300 ஆடை கொடுத்து கடல் தேவதை என்னை காப்பாற்றி இங்கே எடுத்து வந்து விட்டுட்டா அப்படின்னு. அந்த ஊருக்கு எல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. வாவ், கடல் தேவதைன்னு ஒருத்தர் காப்பாற்றிட்டாங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த முட்டாள் ஜனங்க, அவனை அந்த ஊருக்கே தலைவனாக்கிட்டாங்க. அவன் அந்த ஊரை கொள்ளை அடித்து நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாத பண்ணி அந்த ஜனங்க மொத்தம் அழிகிற மாதிரி அழிச்சிட்டு அவன் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான். கடைசியாக அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு. இங்கே யாருடைய தப்புன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய தப்பு தான். கழுத வயலேருந்து தங்கம் வருமானு யோசிச்சிருக்கணும். நாய் போயிட்டு யாரையாவது ஓனரை தேடி கண்டுபிடிச்சி வான் பேசுமா? பேசாது. அப்போ யோசிச்சிருக்கணும். இல்லை ஒரு கத்தியில் குத்திட்டு புல்லாங்குழல் வசத்துக்கு ரத்தம்லாம் சரியான உயிர் வந்துடுமா? அதை யோசிச்சிருக்கணும். இல்லை கடலில் தூக்கி போட்டேன் நாங்களே, கடல் தேவை காப்பாற்றிருந்த மட்டும் இல்லாமல் 300 ஆடு கொடுக்குமா? அப்போ யோசிச்சிருக்கணும். இவ்வளவும் பொய் பேசினவன் அப்படின்னு தெரிஞ்சு அவனை தலைவனாக்கிருந்து தப்பு இல்லையா? அவனை தலைவனாக்குறது தப்பு தானே. அதனால தான் அந்த ஊரும் நாசமாயிருச்சு. இப்படி தான் உங்கள் வாழ்க்கையும். நிறைய பேர் உங்களை பொய் பேசி உங்களை மயக்கி தப்பான பாதைக்கு கூட்டு போகிறது தான் அந்த உலகத்தில் நிறையா. அது இன்றைய காலகட்டத்தில் நிறையா. ஸோ ஏமாறுறதுன்றது உங்களுடைய தப்பு. ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். ஏமாறுறது உங்கள் தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பப்பா சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்ததா? Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.